Gentlemen, I am name is Kalandurai. I am working East Indian Company, England. By the order, my Queen Mary. At last, East Indian Company, England. I am going to last camp by order India. And Pandalamgurchi, one brother Kattabaman, one brother Umathurai. By order, Vanakkam, நான் காலந்துரை. நான் கிழக்கிந்திய கம்பெனியின் கேப்டனாக பணிபுரிந்து வருகிறேன். நான் எங்கள் கவர்மெண்டிலே நிறைய விருதுகள் வாங்கியுள்ளேன், நிறைய நாடுகளை கைப்பற்றியுள்ளேன். அது மட்டுமில்லாமல் எங்கள் அரசுக்கு அடிபணிந்து 72 பாளையப்பட்ட மன்னர்களும் வரி கட்டி வருகின்றனர். அப்படி வரி கட்டி வரும் வகையிலே மன்னாலும் நவாப்பு எங்களிடம் வாங்கிய கடனுக்காக வரியை கட்ட மறுத்தான். அந்த உரிமையை 72 பாளையப்பட்ட மன்னர்கள் வசூலிக்க சொல்லி எங்களுக்கு அனுமதி அளித்தான். அதன்படி 72 பாளையப்பட்ட மன்னர்களும் வரி வசூல் செய்து எங்களை கைகட்டி கப்பம் கட்டி வந்தனர். திருநெல்வேலி சீடை பாஞ்சாங்குறிச்சி ஒருவன் மட்டும், வீரபாண்டிய கற்றவன் ஒருவன் மட்டும் எங்களை எதிர்க்க துணிந்து விட்டான். மடையன், இடியட். அப்படி இருக்க உடனடியாக 72 பாளையப்பட்ட மன்னர்களும் வரி வசூல் கொடுக்கும் போது ஒருவன் மட்டும் தர மறுத்தால் எங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவமதிப்பாகும். அப்படி மட்டும் இல்லாமல் வரி கட்டு வந்தால் வீரபாண்டிய கட்டவனுக்கு உனக்கு நன்மை, உன் கோட்டை நன்மை, இல்லை என்றால் உன் கோட்டை மண்ணோடு மண்ணாக இடிது தரப்பட்டவன். இவரின் மேடையில் சாட்சித்துறையாக நடிக்கும் முனியாண்டி அவர்களுக்கு சூராயம்மன் கோயில் சார்பாக பொன்னாடை ஊற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடையை பொறுத்து புகழார் சூட்டிய சூராயம்மன் பங்காளி அனைவருக்கும் என் கலை சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் நன்றி அந்த வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன போதமா கோரிமேன் பட்டாளம். பட்டாளம் எங்க இருந்து வருது? சென்னையிலிருந்து வருது. சென்னையிலிருந்து வருது. எஸ் சார். ஓகே எஸ் மேன். மண்ணால நவாப்பு நம்மளுடைய வாங்கிய கடனுக்காக வரி கட்ட பணம் திருப்பி தர மறுத்தான். அது மட்டும் இல்லாமல் 72 பாளையப்பட்ட மன்னர்களும் வரி வசூல் செய்து
உரிமை நமக்கு கொடுத்திருக்கலாம். எஸ் சார். அப்படி வரி செய்து வரும் வேளையில் எஸ் 72 பாலைப்பட்ட மன்னர்கள் நமக்கு அடிபணிந்து கப்பம் கட்டி வருகின்றனர். எஸ் சார். பாஞ்சாவரத்து மன்னாலும் கட்டவன் ஒருவன் மட்டும் எஸ் நம்முடைய பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்க்க துணிந்து விட்டான் மடையன். எஸ் சார். உடனடியாக பாஞ்சாவரம் சென்று அவனை கைது செய்ய வேண்டும் மேன். எஸ் உடனே பட்டாங்க தயார் செய்யும் மேன். ஓ எஸ் ராணியம்மாள் உள்ள நாளையுளே ராணுவம் பேசுமா வர வர கட்டவும் அட்டாசம் தாங்க முடியவில்லை மேன். நமக்கு கிழக்கிந்திய கம்பெனிலிருந்து நண்பன் நெட்டமேடம் எதுவும் லெட்டர் எதுவும் வந்திருக்கா மேன்? என்ன மேன் போட்டிருக்கு? எட்டாயிரம் ஜமீன் கொட்டையிலிருந்து என்ன மேன் சொல்லுது? கோட்டையிலிருந்து சார் போடணுமா? 8000 ஜமீன் கோட்டையிலிருந்து ஒரு தந்தி வந்திருக்கு துறையில். என்ன மேன் போட்டிருக்கு தந்தியில்? சார் என்ன மேன் பண்ணது? உழுக்குது உள்ள மாட்டிக்கிருச்சு. என்ன மேன் மாட்டிருக்கு? நீங்கள் லண்டன்லேருந்து வந்தீங்க, நான் சென்னையிலேருந்து வந்தேன். நீங்களும் நானும் சாயங்காலம் போது இந்த லெட்ரு வந்துச்சு. சரி போகும்போது கொடுத்துக்கலாம்னு உள்ளே வச்சேன். ஓகே மேன். நம்ம குயிக்கு வேகத்தில் வந்ததில் தண்ணி வேர்வை தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த லெட்ரு நனைஞ்சு ஓகே ஓகே உள்ள உருண்டையாக தொங்கிட்டு கிடக்கும். எப்படி மேன் பையன்? குயிக் மேன் ஃபாஸ்ட். என்ன மேன் போட்டிருக்கு லெட்டரில்? பழக்க தோசை உருவி உருவி பாருங்க துறையில் மேன். என்ன மேன் போட்டிருக்கு? அக்காளி பூரா எழுத்தா எழுதிட்டாங்க. அதே அப்பா
குண்டு குண்டா எழுதியிருக்காங்க போய். சொல் சார். பூரா எழுத்துலாம் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் வரிசை எழுதியிருக்காங்கப்பா, ஒன்று கூட கோணாமல் எழுதியிருக்காங்க. எல்லா எழுத்துமே நல்லா இருக்கு, சூப்பராக எழுதியிருக்காங்க. சொல் சார். என்ன மீன் போட்டிருக்கு? இது படிக்க தெரிஞ்சா நான் ஏன்டா ஓ கூட வரி இழிச்சா போல. உண்டா மீன்? களி கண்ணு தெரியாது போல, வாழைக்கண்ணு போல. தந்தை என்ன போட்டிருக்கு? நம்ம கமெண்ட் சொந்தமான 136 நெல் கொள்ளை, காவலாளி 3 பேரும் கொலை மேன் மர்டர் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சொந்தமான நல்லையும் கொள்ளையடிச்சிருக்கு மேன். இந்த பக்கம் என்ன எழுதியிருக்காரு? உடனடியாக சென்று அந்த கட்டவன் கூடலையும் கட்டவன் கை செய்ய மேன். என்ன புறப்படும் மேன். சென்னையிலிருந்து போட்டாங்களே கிளப்பு மேன். பால் மாட்டெல்லாம் ஓட்டி போயிருக்காங்க. ஓட்டிருக்காங்க மேன். 800 பால் பசு ஓட்டி போயிருக்காங்க. பாலை பூரா கறந்து குடிச்சிட்டு பசுவை கொண்டு எட்டையாவரத்தில் விடுறது இல்லையா? ஓகே மேன். பூரா பேரும் போய் கைது செய்து விடுவோம். புறப்படும் மேன் பட்டாளங்கள். பசுவை பூரா பேரும் சென்னையாக்கி விட்டுருக்காங்க. அவுட்டு பேரங்கி ஆயிரமா, அவுட்டு பேரங்கி ஆயிரமா, அவுட்டு பேரங்கி ஆயிரமா, அவுட்டு பேரங்கி ஆயிரமா. மதுரை என்ன மேன் உயர உயரமாக தெரிகிறது? மதுரை 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 மீனாட்சி அம்மன் கோவில் கலசங்கள். கலசங்கள் என்ன மேன் கார்டு? திரையூரிலே கட்டபொம்மன் ஹோமத்திலே பிடிக்க போகிறான். ஓகே மேன். இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் தான் சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறோம். ஓகே 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 ஓகே. ஆமாங்க. ஓகே மேன். இங்கே பூக்கட்டி போட்டு பார்க்கணும், ஃப்ளவர்ஸ் கட்டி போட்டு பார்க்கணும். அதை பற்றி செய் மேன். அப்படியே பார்த்துருவோம். பார்த்துருவோம். யார் யார் உள்ள பற்று? உள்ள பற்று இருக்கண்டா, உள்ள பற்று இருக்கண்டா. யார் யார் உள்ள பற்று? பற்று இருக்கண்டா உள்ள. என்ன விஷயமாடா வந்தது? என்ன விஷயமாடா வந்தது? லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். என்ன மயிருக்கு இங்க வந்தியா? பூஜாரி எப்படி பேசுறேன் பாரு. மீனாட்சி அம்மன் கோயில். கட்டபொம்மன் ஹோமத்திர அட்டாசம் தமிழ்நாட்டில் தாங்கல. கொள்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்காக வந்திருக்கான். அம்பாள் சன்னதியில் பூக்கட்டி போட்டு பார்க்கணும். பூக்கட்டி போடுவோமா? ஆமா. குனிஞ்சு செய்யறேன். என்ன விழுந்துருச்சா? அது புண்ணியமா என்ன அதுக்குள்ளயுமா விழுந்துச்சு? கிட்டத்துல வச்சிருந்திருப்பான் போல பூவை. சார் லோகத்துல தள்ளிட்டேன். வேக்கழுது குளுக்க தெரியாத கழுதையா பூஜாரியை போட்டிருக்காங்க. 27 வருஷம் ஆச்சா குளிக்க. ஏய் நல்லா குளுக்குனியாப்பா? குளிக்கிட்டு கை வலிக்கிற அளவுக்கு குளுக்குனியா? நீ எந்த அளவுக்கு குளுக்குறியோ அந்த அளவுக்கு வெள்ளை வரணும். வெள்ளை வருவா? வெள்ளை விழுகணும். இப்ப என்ன பூ வந்திருக்கு? இது சிகப்பு பூ இருந்திருக்கு. கொக்கால ஓலி மொக்கு. சார் என்ன பூ நம்ம கொடுத்திருக்கு? கட்டபொம்மன் ஹோமத்திலே பிடிப்பிற்கு வெற்றியான பூ. என்ன பூ மேன்? சிகப்பு. சார் நம்ம டேஜர் பூ மேன் கொடுத்திருக்கு அந்த மீனாட்சி அம்மன். சார் சிகப்பு பூவுமே வந்ததுனா செல்ல விரும்பி போக மாட்டோம். செல்ல மாட்டோம்.
இதே வந்து விட்ட மேன் எட்டயபுரம் கோட்டையில் யாருக்குன்னு பார்த்துவா மேன். இதான் எட்டயபுரம் கோட்டையா? அப்பா தலையாரி தூணா வச்சு தலையாரி யாரு உள்ள இருக்கான்னு பாப்பேன். யாரையா உள்ள எட்டப்பு உட்காந்து சரியான செட்டப்டா. அப்புறம் பிரிக்கு மாட்டுக்கிழமை ஒரு ஆள் இருந்தானே எங்கப்ப உள்ள போயிட்டாரு. என்ன ஏறி போச்சா என் மேல காணம்மா அதுதான் இருக்காங்க. என்ன எட்டப்பையும் கோட்டை எத்தனை வாசப்படி உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு பாக்குறேன். நானும் 8 வாசப்படியில பாத்துட்டேன். உன் பையனையும் காணா. இது 9வது வாசப்பா. 9ல நிப்பாங்களோ பாப்பா யாரு நிக்கிறான். யார் மேனி இது என்னவா? அதான் எட்டயபுரம் கோட்டை காவலாளி. வெடிச்சிருவான். வெடிச்சிருமா? நீயும் செத்து போவ நானும் செத்து போவேன். செத்தாலும் பரவாயில்ல நான் எல்லாரும் செத்து போவாங்கடா. செத்தா சாவட்டு 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு உன் குண்டுதே தண்ணியில விழுந்து பூரா பதத்து போச்சே. ஏன் குண்டா யாரா? தண்ணியில விழுகாம இருந்தா தாண்டா வீரம் இல்லாம இருக்கும். தண்ணியில விழுந்தா விறப்பு ஆயிரும்ல. நான் பிடிச்சு பார்ப்பேன். யார் நீ? எட்டயபுரம் கோட்டை காவலாளி. காவலாளி தலையாரி. ஆமா தலையாரி. ஆமா தண்டல் வாட்ச்மேன். நாங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். லண்டன்ல இருந்து இங்க என்ன மைத்து புகுந்திய நான் கேக்குறேன். எங்க உசுர எடுக்கிறதுக்கு எதுக்கே வரியாங்க? அந்த வேலையை நீ செய்டா. நாங்க எதுக்குடா செய்யறேன்? மசூல் கொடுக்குற வேலையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. லண்டன்ல இருந்து இப்படி வந்திருக்கு எப்படிப்பா? லக்கேஜா ஓட போறாங்க எதுக்கு? என்ன போட மாட்டாங்க. நாங்க தான் குயிக் வேகத்துல வர முடியாது குதிரையில. நானும் எங்க துறை வந்திருக்கான். துறையா? ஆமா. இங்கயா? இங்க கட்டபொம்மன் ஊமத்துறை அண்ட் தானாதி விலை பகதூர் பாதர் விலை தேவை. சரி. இவர்கள் 4 பேரும் செய்ய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. கம்பம் பில்லெல்லாம் கொள்ளை. சரி. ஏறு மாடெல்லாம் கொள்ளை. பால் பசுவெல்லாம் கொள்ளை. சரி. பாண்டியத்தேவன் கற்பனத்தேவன் வேளாண்டி மூவரும் கொலை. 136 வட்ட நெல்லும் கொள்ளை. சரி.
இவர்களை வந்து உடனே கைது செய்யாவிட்டால் நம்முடைய எட்டயபுரம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி எட்டப்பன் விக்டோரியா மகாராணிக்கு தந்தி அடிச்சிருக்கார். விக்டோரியா மகாராணி அம்மா என்னையும் துறையும் அனுப்பியிருக்கார்கள். அவர்களை கைது செய்வதற்காக வந்திருக்கோம். சரி, நானும் எங்க துறையும் வந்தோம். சரி, துறை வெளியே இருக்காரு. தண்ணி கொண்டு போய் கொடு. ஏய், அரண்மனைக்கு வெளியில இருக்காரியா? அரண்மனைக்கு வெளியிலையா? பார்க்கலாமா துறையை? பார்க்கலாமா? துறை அவர்களே, துறை அவர்களே. ஹோட்டல் அருமையான இருக்குது. அறிமுகப்படுத்தியா என்ன? வாட்ச்மேன். வாட்ச்மேன் இங்கிட்டு வாடா. அங்க நின்று எப்படி அறிமுகப்படுத்துறது? எட்டயபுரம் கோட்டை காவலாளி. எட்டயபுரம் கொட்டை காவலாளி. கொட்டல கோட்டை கொட்டை வெதிச்சு போயிரு. ஞாபகம் வச்சுக்க. உங்கள் நண்பன் எட்டப்பன் எங்கே போயிருக்கு? அவர் வந்து வேட்டைக்கு சென்றிருக்கிறார். வேட்டை சென்றிருக்கிறார். வேட்டைக்கு இல்ல, வேட்டைக்கு. எங்களை வர சொல்லிட்டு அங்க ஏன் போச்சு? அங்கமே ஏமன் போச்சா? அவர் முச்சா அவரோடதே இருக்கு. வேட்டைக்கு சென்றிருக்கிறார் ஐயா. வேட்டைக்கு சென்றிருக்கிறார். வேட்டை சென்றிருக்கிறார். ஆமா, நம்மளை வர சொல்லி லெட்டர் போட்டு விட்டு அவரு குற்றாலம் நின்று இருக்கிறது. ஆமா ஆமா. ஓகே மேம், உங்களுக்கு ஆக வேண்டிய அத்தனை ஏற்பாடு என்னை செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இந்த பண்ணி நான் மூக்க அத்தியா விடுவேன். என்ன மாதிரி ஏற்பாடு செய்து இப்ப பீடி சிகரெட்டு போயல கஞ்சா எல்லாமே ரெடியா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் மேம். ஏன் அதெல்லாம் பிடிக்காதோ? பீடி சிகரெட் அடிக்காது, கஞ்சா உள்ள வச்சு இழுக்கும். ஓ சரி 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 சரி. அப்புறம் இதை விட முக்கியமான ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? லேடி லேடி கடிக்கியா? ஆமா லேடி. லேடி ஆமா. பொம்பளை பொம்பளை பொம்பளை. எரும மாடு. நான் பொம்பளை இல்ல. பொம்பளை சார். பொம்பளை. நான் பொம்பளை இல்ல. பொம்பளை அங்க வருவான்னு சொல்றேன். என்ன ஏற்பாடு மேம் இருக்கிறது? உடனே அழைத்து வாருங்க. நெஜ பொம்பளை. ஆமா. உன் தாயார்? என் தாயார் வீட்டுல பிள்ளை பத்து கிடக்கியா? ஆமா. உள்ள தள்ளுமே. கமான் லேடி. இந்த பொம்பளை ரெண்டு பேரும் கூடி என்ன பாடு வெட்ட போறாரு தெரியுது. அழைத்த விஷயம் வெளிநாட்டுல இருந்து வரையும் வந்திருக்காங்க. கண்ட்ரோல் முக்கியம், கண்ட்ரோல் முக்கியம். ஏறிக்கிட்டு போகக்கூடாது. என்ன மேன், உங்க நாட்டிலே பொண்ணு கையை தொட்டா சூடா இருக்கு, எங்க நாட்டிலே பொண்ணு கையை தொட்டா ஐஸ் மாதிரி இருக்கும். ஏமே இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மேன். பிடிக்கல மேன். இந்த ட்ரெஸ் பிடிக்கல மேன். எங்க நாட்டுல இப்படி கிடையாது. அவங்க நாட்டுல சட்டியோட தான் வருவாங்க. நீ கலட்டிட்டு சட்டியோட நெல்லு. அவங்க நாட்டுல அப்படிதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு முறையின்படி இப்படிதான் ட்ரெஸ் உடுத்தணும். தமிழ்நாட்டுல இப்படிதான் போடுவாங்க, சட்டியோட வர மாட்டாங்க. எங்க நாட்டுல மாதிரி வராது. வராது. பழக்கம் பிடிக்காது. சட்டி போடும், பாதி பனியன் போடும். சட்டி பாடி பிடிக்காது. அப்புறம் பிடிக்காது. ஏண்டா கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு சட்டி பாடி பிடிக்காது. பிடிக்காதுலயே பிடிக்காது. பிடிக்காது. தெரிக்க போகுது பாப்பா. சட்டி வாடி போட்டு வாங்க. ஜெய் மறுபடியும் இல்ல. வணக்கம். ஏன் காலையில கஞ்சி கிடைக்காதா? விட்டுங்க. அந்த பிள்ளை என்ன கடிக்க போதா உங்கள? கிடைக்காது, எதுவுமே செய்யாது. நல்ல சான்ஸ் பயன்படுத்திக்கிறானே. ஆமா. போட்டு அமுக்கலாம். வயசு பண்ணதா சின்ன மழை கண்ணதா கொண்ட சேவல் வரட்டுதான் கோழியும் கட்டதும்
கொண்ட சேவல் விரட்டுதான் கோழியை கண்டதுண்டோ சரியா போச்சா? கொண்ட சேவல் விரட்டுதான் எப்படி மூக்கடை வித்துருவாங்க தெரியுதுல? சூப்பர் தர வாங்க. சூப்பர் சேவல் விரட்டுதான் எனக்கு எப்படி ஊர்ல எப்படி உத்தியோகம் மத்தியில கூட்டி கொண்டாந்து இங்க விட்டு ஆட விட்டு அம்மா வேலையா இதே மாதிரி நீங்க 4 குத்துங்க பாப்பா. சைடுல பாரு. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயின்னு பிகிறதாண்ட என்னோட குயின்னு இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயின்னு பிகிறதாண்ட என்னோட குயின்னு Bye.
கொடுங்கய்யா. அதாவது ஆ. ஒரு நாளைக்கு சரி. இந்த பெண்ணுக்கு பீஸ் எவ்வளவு? 1 கோடி. 1 கோடி ஆ? கூட 1.5 கோடியோட கொடுக்கலாம். இதுக்கு கொடுக்காம என்னையா? மறுநாள் வந்தா தெருக்கோடி. உன்னையோட உன்னையவே தெருக்கோடியில நிப்பாட்டிடுவேன். நான் என்னன்னு கேட்டேன். ஆ. நீங்க சரின்னு சொல்லியாச்சுன்னா சரி. காலையில இந்த பிள்ளைய ஏத்துட்டேன். ஐயோப்பா எதுல? ஏத்துறீங்க அந்த எங்க நாட்டுல இதுல வச்சிருக்க சைக்கிள்ல ஓர பிளேட்ல இல்ல அங்க இருந்து சைக்கிள் அந்த கூடைய வச்சுக்கிட்டு வர்றது. இப்ப கிடி 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 ஒரு பெல்லு. இத வந்து இவர் வந்து பிளேட்ல ஏத்துறாங்க. சன்மானம் நான் வாங்கி தரேன். துறைய கூப்பிட்டு வாங்கி கொடுப்பா. உள்ளூர்காரு கூப்பிட்டு வாங்கி கொடுப்பா. ஒரு சும்மாவே பயப்படாது பேசாம இரு. முடியாது முடியாது. துறைய இந்தப்பா தள்ளுப்பா ஒரு இந்த பத்தியா என்னப்பா நீங்க எல்லாம் தொர பொம்பளையில வீக்காத்தா இருப்பாரு போல இருக்க. ஐயா மானங்கிட்டவன் கூட்டி கொட்டுறது விட்டுட்டு மாமா வேலை பாக்குற உனக்கெல்லாம் எதுக்கு ரோசம்? இவ்வளவு நேரமும் உன்னைய கட்டி பிடிச்சி அவர் ஆடினாரு. ஆமா உண்மைதான். இப்ப 100 ரூபா வேற கொடுத்துருக்காரு. ஆனா நாளைக்கு நிச்சயம் அவர் வீட்டுல கலாட்டு. எதுக்கு? ஏன்டா நான் உட்காந்து பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய எப்படி கட்டி பிடிச்சி ஆடிட்டு 100 ரூபாயும் கொடுத்துட்டா வர கட்டிங்கி. அவங்களுடைய புருஷனா வந்து என்னைய தொடல, கட்டி பிடிக்கல, ஆடல. ஆனா துரையா வந்ததா என்னை கட்டி பிடிச்சாரு, ஆடுனாரு, எனக்கு சன்மானமும் கொடுத்துருக்காரு. அதனால தப்பவே கிடையாது. பேச்சு பேச்சாளர் இருந்தாலும் இப்படி நிக்கிறீங்களே. கட்டபொம்மன் வந்து தனியில் உள்ளார். இப்ப உடனே செய்தால் சென்றால் உடனே கைது செய்து விடலாம். கைது செய்து விடலாம். ஓகே. போயிட்டு வரீங்களா? ஓகே. போயிட்டு வரீங்களா? என்ன போச்சு? நமது படையை 2ஆக பிரிக்க வேண்டும். ஓகே. இப்போது கட்டபொம்மன் கோட்டையில் தனியா இருக்காராம். ஓகே மேம். தானாதி உள்ள மகன் காதலி விழாவுக்காக திருச்செந்தூர் சென்றிருக்காங்களாம். நமது படையை 2ஆக பிரிச்சு பாதி படை என்னோடு அனுப்புங்கள், பாதி படையோடு நீங்கள் பாஞ்சாங்குளத்து செல்லுங்கள். நான் பாதி படையோடு திருச்செந்தூர் சென்று அங்கே நான் கைது செய்கிறேன். 2 பேரையும் ஒரே நேரத்தில் கைது பண்ணி விடலாம். ஓகே. அப்படி என்றால் கட்டபொம்மன் ஒரு லெட்டர் மட்டும் எழுதுவேன் மேம். எஸ் சார். நெல்லுக்கு நெல்லு தருகின்றாயா, தருகின்றாயா, ஒரு விருங்கி அமைத்து பந்தவங்க சொல்லியா விருங்கி அமைத்து உடனடியாக கட்டபொம்மன் கைது விடுவேன்.